என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. சொல்லி நம்ம வாய மூடல எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. காலையில 2:30. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரிக்கு நம்ம ஊர், அது நம்ம நாகர்கோயிலில் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு சிவராத்திரிக்கு நம்மளும் தூங்காமல் தான் இருக்க போகிறோம். ஸோ அண்ட் இங்கே என்ன செலிப்ரேஷன் நடக்குது, என்ன நடக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வைப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்தோடனேயே இங்கே நைட்டு ஃபுல்லாக கொசு கடி விடணும்னு சொல்லி கொசு வண்டி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வருமானு தெரில, பார்ப்போம் உள்ளே வராங்களான்னு. ஸோ இப்போ தான் இங்கே ப்ரிப்பரேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதான் அந்த லைட்டு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கொசு வண்டி உள்ளே தாங்க வருது. ஸோ சரி, அவங்க அடிச்சுட்டு போட்டு அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா பின்னாடியே விளையாடிட்டே வராங்க. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஸ்கூல், ஆக்சுவலாக இது ஒரு ஸ்கூல் தான். நாகர்கோயிலில் டிவிடின்னு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க அப்படியே அந்த ஒரு டெம்பிள் மாதிரி எல்லாம் ஃபோட்டோலாம் வச்சு பக்காவாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ஈஷா அந்த இதெல்லாம் போட்டு, ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த கோயம்புத்தூரில் ஈஷா இருக்கிறத டேரெக்டாக ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்டு இங்கேயும் எல்லாருமே சேர்ந்துருந்து அதை என்ஜாய் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் போக முடியாதவங்க எல்லாருமே இங்கேருந்து அதை இங்கேருந்து லைவாக என்ஜாய் பண்ணுற மாதிரி பெரிய டிவி போட்டு இங்கேருந்து டான்ஸ் எல்லாமே ஆடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே கோலெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சின்சியராக வேலை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ 6 மணிக்கு எல்லாமே ரெடியாகி ஆன் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் ஒவ்வொரு கடையில் என்னென்ன டிஷ் இருக்குன்னு டைம் இருந்தால் அதையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே டீ கடை அந்த சைடு வரிசையாக கடை தான் இருக்குது. ஸோ இப்போ வெயிலாக இருக்கிறதுனால இதுவரை யாருமே வரல. 6 o'clock அப்புறம் தான் ஆள் வருவாங்க. ஸோ இதுவரை எதுவும் ஆரம்பிக்காதனால தான் எதுவும் நடக்கலை. துணி கடைலாம் இருக்குது. எப்பா இவர் பார்த்தீங்களா, ஏனையை ஒத்தைக்கு தூக்கிட்டு போகிறாரு. ஸோ அங்கே ஒரு கூடாரம் இருக்குது அண்ட் எல்லா சேரையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லாஸ்ட்டாக இருக்க அந்த பெரிய எல்இடி டிவியில் தான் எல்லாருமே அந்த ஈவெண்ட்டை பார்க்க போகிறாங்க லைவ் டெலிகாஸ்ட்டாக. ஸோ ஆக்சுவலாக நைட் டைம் இந்த வியூ நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் ட்ரோன் ஷாட்டை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாருமே ஒரே கலர் யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான் போட்டுறாங்க. எதுக்கு போட்டுறாங்கன்னு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஏதாச்சும் கிளப்பில் தான் வந்திருக்காங்கன்னு தெரில. ஸோ போய் அங்கே என்னென்ன நடக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ரெட் கார்பெட்லாம் போடுறாங்க. ஸோ அது உட்காரவா இருக்குமோ என்னவா இருக்கும். ஸோ கேஸ் அது எதுக்குன்னா, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் தான் வந்திருக்காங்க மொத்தமாக சேர்ந்து. இவங்க எல்லாம் ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்களா. ஸோ அந்த டான்ஸை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக என்னால் ஃபுல் இதையும் போட முடியாது, காப்பிரைட் போட்டுருவாங்க. அண்ட் இடையில அப்படியே போடுறேன், முடிஞ்சால் லைட்டாக எடிட் பண்ணியும் போடுறேன். ஓகேவா? ஸோ அவங்க டான்ஸை பார்ப்போம். ஸோ டான்ஸ் முடிஞ்ச கையோட நம்ம ஸ்ட்ரைட்டாக இதே டைம் கோயம்புத்தூரில் என்னென்ன சம்பவம் நடக்குன்னு ஒரு ட்ரோன் ஷாட்டில் பார்த்துருவோம். ஸோ இங்கே கோயம்புத்தூர் இதை தான் நம்ம லைவ் ஸ்ட்ரீமாக நாகர்கோயிலேருந்து எல்லாருமே பார்க்க போகிறோம். நாகர்கோயில் மட்டும் இல்லை, எல்லா ஊரும் உலகம் ஃபுல்லாக எல்லாருமே அதை பார்ப்பாங்க. ஸோ ஆனால் இதே டைம் கோயம்புத்தூரில் என்ன இருக்குது, ஸோ உங்களுக்காக பிரத்யேக ட்ரோன் ஷாட். ஸோ இதே டைம் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அங்கே இது தான் நடந்துட்டு இருக்கு. அங்கே இங்கே எல்லாரும் ஆள் தான் போயிட்டு இருக்காங்க, மற்றபடி இது நடக்கலை. ஸோ முடிஞ்சால் நம்ம கோயம்புத்தூர் போயும் நெக்ஸ்ட் டைம் லைவ் அங்கே போய் நம்ம போடுவோம்.
ஸோ இப்போ இங்கே டிவில எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ வர வர மக்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த சைடு நைட் வந்து இங்கே சாப்பாடு வர போடுறாங்களாம். ஸோ நேஷனல் ஆந்தம் முடிஞ்சிட்டு ஸோ இப்போ ஈவினிங் ஆரம்பிச்சுட்டு பயங்கர கூட்டமாக இருக்குது. இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஸோ எல்லா கடையுமே கூட்டமாக தாங்க இருக்குது. இங்கே பீட்சா அப்புறம் மில்க் ஷேக் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா ஐட்டமும் இந்த கடையில் தாங்க இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க மகாசிவராத்திரிக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த அன்னதானம் போட்டாங்க. இங்கே தான் எல்லாருமே தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோட்டோலாம் வச்சு ஒரு மரத்துல ஆம்பியன்ஸ் நிஜமாவே தாறுமாறு. ஸோ வாங்க நம்ம அப்படி லைட்டாக நடந்து பார்ப்போம் என்னென்ன கடைலாம் இருக்குன்னு. ஸோ அந்த ஆர்ட்ஸ்லேருந்து ஸோ இங்கே என்னென்ன கடை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஷாவோட அந்த கடை தான் இருக்குது. அந்த ருத்ராட்செல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கடை தான் இருக்குது. ஸோ இங்கே மரம் கொடுக்குறாங்க, ரியலி அப்ரிஷியேட்டட். ஸோ பரவாயில்ல. அடுத்து இங்கே வந்து வீட்டு பொருட்கள், அப்புறம் அங்கே பொம்மை கடை, அப்புறம் பாப்கார்னு, அப்புறம் ஏதாவது கடை இருக்குங்க. ஸோ நம்ம ஃபோனில் தான் லைட்டு வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்குது, மன்னிக்கவும். கேமரா கூட சீக்கிரம் வாங்கலாம். அது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே வந்து டிவி தான் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து நான் லைட்டெல்லாம் கம்மி பண்ணி வச்சு காட்டி தரேன், ஜூம் பண்ணி. பார்த்தீங்களா அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ இப்போ அங்கே வந்து நைட் ஷோ வேறு நடக்கும். அந்த நைட் ஷோவும் உங்களுக்கு பிரத்யேகமாக நான் பார்க்குறேன், பாருங்கள். ஸோ இங்கே இப்போவே எல்லாருமே டயர்டாகி தான் இருக்காங்க. எனக்கே நல்லா தூக்கம் வருது. இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12:30ங்க. ஸோ கோயம்புத்தூர் போனால் கூட அங்கே எல்லாமே லைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு தெரில. இப்போ இங்கெல்லாம் நமக்கு நல்லா தூக்கம் வருது. ஸோ இங்கே இதுவரை யாரும் டான்ஸும் ஆடலை. ஸோ சொல்லி நம்ம வாய மூடலை, எல்லோரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்படி டான்ஸ் ஆட தான் நல்லா இருக்கும். ஆனால் என்ன பண்ண 4 பேர் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஒரு கூட்டமே அடுத்து நல்லா இருக்கும். ஸோ நம்மளும் போய் டான்ஸ் ஆடி இருக்கலாம். ஸோ இப்போ நேரம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 2:30 6:30 AM. ஸோ இப்போ அங்கே ஃபங்க்ஷன் நடந்து தான் இருக்குது. இங்கே நம்ம பசங்கள்லாம் சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதே டைம் இங்கே வந்து எல்லாருமே இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு திருவிழா கடை மாதிரி ஆகிட்டுங்க சைடில் எல்லாம். ஸோ நான் அந்த ஆம்பியன்ஸ் எனக்கு இப்போவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இங்கே இந்த சைடு ஃபுல்லாகவே பக்தி டிவோஷனலாக தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா டைம் முடிஞ்சிட்டு, டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. சிவராத்திரி முடிஞ்சு நீ வீட்டில் போய் எல்லோரும் தூங்க வேண்டியதான். இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே வேறு. ஸோ எல்லாருமே போய் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. அண்ட் நான் வந்து இதெல்லாம் ஒதுக்கும் போது விடிஞ்ச அப்புறம் காமிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே விடிஞ்சிட்டுங்க. இனிதான் நான் வீட்டுக்கே கிளம்ப போகிறேன். ஸோ இப்போ தான் இங்கே வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் கலத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்டெல்லாம் கலத்திட்டாங்க அவங்க எல்லாருமே. இங்கே பார்த்தாலும் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.